நேற்று முன்தினம் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம். இந்த சந்திப்பில் அவர் வலியுறுத்திய முக்கிய விவகாரங்களில் ஒன்று மேகமலையிலிருந்து மக்கள் வெளியேற்றம் குறித்தது. மேகமலை பகுதி புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்களை வெளியேற்ற முயன்று வருகிறது வனத்துறை. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நடக்கும் இந்த நடவடிக்கை அந்த பகுதி மக்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். எங்களை போன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நாங்க செத்தாலுங்கதான் சாவோம். நாங்க இதை விட்டு போறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, வேற வழி இல்லை. நாங்க எங்க போய் இன்னி போய் சாக போறனால விளைக்கிறது? எங்க அம்மா அப்பாவும் எங்களை கொண்டு வந்து விட்டு அங்க போய் அவங்க செத்துட்டாங்க. எங்களை இப்ப போங்கண்டா நாங்க எங்க போறது? செத்தாலுங்கதான் விளைச்சாலுங்கதே, அல்லாட்டி முழுசா கொண்டு கூட போட்டு எங்களை. நான் என் வாழ்க்கைய 4 தலைமுறை 5 தலைமுறை ஆகுது. எங்க அப்பா எங்க அத்தா வாழ்க்கை எத்தனை தலைமுறை? 5-10 தலைமுறை ஆகும். அதெல்லாம் அங்க விட்டுட்டுன்னா எங்களை பாரிச்சுட்டு போக சொல்றாங்க. நாங்க நீ எங்க போய் நாங்க என்னதான் செய்ய முடியும்? நாங்க இதை விட்டு போகவே மாட்டோம். பாரத மாதா இன்பதமே பாடி குதித்துழுவோமே நற்குணமாக தற்பதமே 40 கோடி மக்கள் நாங்க எங்க போவோம்? 40 கோடி மக்களை தாங்கிடும் பாரத மாதா இன்பதமே ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் ஆனந்தி விட்டோமே. எங்க சுதந்திரம் என்பதை பத்தி நாங்க எல்லாரும் சமமா உறுதியாச்சு. அங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 8 பஞ்சாயத்து 11 பஞ்சாயத்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 1 லட்சம் பேரும் எங்களை ஆர்ட் முடிச்சுல அவங்க சொல்றாங்க. பூராமே விவசாயத்தை நம்பித்தான் இருக்க. நாங்க பிள்ளை 3 வரமுறை படிச்சு கிடிச்சு எல்லாமே நல்லா இருக்காங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த சூழ்நிலையும் நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க இங்கதான் இருப்போம். நாங்க அப்படி அவங்க வனத்துறை எங்களை கட்டாயப்படுத்தி வெளியே இருந்தா இருக்கிற ஆளுகளுக்கு கொண்டுட்டு அவங்க இடத்த எடுத்துக்கிட்டோம். அங்க மேல நாங்க விட மாட்டோம் சார். நாங்க காட்டுக்கு எங்க சியாம்பாட்டி முருகன் இந்த ஊர்ல குடியிருந்தாங்க. குடியிருக்கும் போது எங்களால் நீ போய் வெளியே போய் பிழைக்கிறதுக்கு எதுக்கு விடமில்லை. இனிமேல் போய் காட்டப்பட்டு விளையாட்டு கூட எங்களால் பிழைக்க முடியாது. பூரா நோய் நொடியில் கன்றாபியா இருக்காங்க. எங்கள் பேரன் பேச்சு பூரா எங்க வீட்டுக்கு வளர்ந்துக்கிறீங்க. வளர்ந்துட்டு இருக்கும்போது நீ போய் காட்டப்பட்டு வெளியேற்றம் பேசுறாங்க. வெளியேற்றம் பேச நீ போய் நாங்கள் போய் எங்கே பிழைக்கிறது? எங்கள் சியாம்மாட்ட இந்த ஊரில் பிறந்தவங்க. எனக்கு வயசு 72 ஆகி போச்சு. நீ போய் நான் போய் கேரளா வேற பக்கம் போய் பிழைக்கிறது என்னால முடியாது. இந்த காட்டை விட்டு வெளியேற்றம் பேசிக்கிருக்காங்க. இந்த 1 மாசமா எங்களுக்கு நிம்மதி இல்லாம ஆயிப்போச்சு. நாங்க இங்கதான் இருக்கிறோம். இப்ப எனக்கே 34 வயசு ஆச்சு. எங்க அப்பாங்க இங்கதான் இருக்காங்க, எங்க தாத்தாங்க இங்கதான் இருந்தாங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை பாத்துட்டாங்க. எங்களை இந்த ஊரை விட்டு போங்கன்னு சொன்னா நாங்க எங்க போறது? எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. வெளியில போனா நாங்க போய் மில்லுல போய் கம்பெனி போய் இது பண்ணி நாங்க போய் பிழைக்க முடியாது. எங்களுக்கு வருமானமே இங்கதான் இருக்கு. எங்களை ஊரை விட்டு வெளியேற சொன்னா நாங்க என்ன பண்றது? பாரஸ்ட் பூரா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. இப்ப ஊரை விட்டு வெளியேறு, காட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றாங்க. நாங்க போய் எங்களுக்கு பூராத்துக்குமே வீடு வாசல் எல்லாம் கொடுத்துருவாங்களா? எங்க வருமானத்தை அவங்க இது பண்ணி கொடுத்துருவாங்களா? எங்க பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வச்சிருவாங்களா? பேங்களை எவ்வளவு கடை வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த கடனை பூரா அடைச்சிருவாங்களா? எல்லாத்தையும் பாப்பாங்களா அவங்க? எதுக்கு எங்களை இவ்வளவு தொந்தரவு பண்றாங்க? நாங்க அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? இப்ப வந்திருக்க அரசுனால எங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை காட்டி கொடுக்கல. இப்ப திடீர்னு ரோடு போட மாட்டோம்ட்டாங்க. மற்ற எந்த செலவுமே எங்களுக்கு இல்ல. நெட்டு மற்ற அந்த தொலைத்தொடர்பு எந்த இதுவுமே கிடையாது. இருந்தாலும் போதும் இருக்கிறத நம்ம வாழ்வோம். எங்களுக்கு வேற வழி இல்லை. வெளியில போய் வாழ்றதுக்கான வசதியும் இல்லை. அதனால நாங்க வெளியில போய் வாழ முடியாத சூழ்நிலை. உள்ளதே போதும் வாழ்ந்துக்கிருக்கோம். இப்ப ஃபாரஸ்ட் எங்களுக்கு கடுமையான தொந்தரவு கொடுக்குது. இந்த ஏரியாவில் நாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள வருமானத்தை எடுத்து ரேஷன் அரிசி இந்த பொருள்களை வச்சுதான் நாங்க சாப்பிட்டு இருக்கோம். பெரிய லெவல்ல நாங்க பெரிய காரு பங்களா வச்செல்லாம் பாடல. நாங்க வீட்டெல்லாம் பாருங்க, இந்த வீட்டெல்லாம் பாருங்க, பெரும் தகர வீடு கூரை வீட்டுல தான் வாழ்ந்துருக்கோம். இதே இந்த இது எங்களை விட்டுட்டு வேற பக்கம் டவுன்லயோ மற்ற ஏரியாவில் போனா எங்களுக்கு வாழ வசதியும் இல்லை, வாழவே முடியாது. ஃபாரஸ்ட் எங்களை ரொம்ப கடுமையான தொந்தரவு பண்ணுது. அரசு என்னமோ உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு, அந்த தீர்ப்பு சொன்னாங்க, இந்த தீர்ப்பு. எங்களுக்கு அந்த தீர்ப்பை பத்தி எல்லாம் தெரியாது. எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கதான். நாங்க சாகத்தாலும் இங்கதான் சாவோம். எங்க மக்கள் எல்லாமே இங்கதான் சாவோமோ தவிர வேற எங்க போய் வாழ்றதுக்கான வழியும் இல்லை, வாழவும் முடியாது. ஐயா, நாங்க 7 வயசுல வந்தவங்க, இங்க பந்தம் பழைக்க வந்தவங்க. வீடு காடெல்லாம் அங்கேயும் இல்லை. நாங்க இதை பந்தம் பழைக்க வந்தோம். அன்னைக்கு இருந்து தள்ளிக்க அடைச்சிக்கன்னு சொல்லி கேட்கல. பிள்ளை ஊட்டி வேலை மக்கள்லாம் கிடக்குது வீட்டு நிறைய. ஸ்கூலுக்கு வழி இல்லாம பச்சை தண்ணியை குடிச்சு கிடந்தோம். இன்னைக்கு தனத்துக்கு எதோ ரேசத்தை போட்டாங்க, அதையும் குடிக்க முடியல. அந்த அரிசியை இப்போ பூரா சாகிறதுக்கு நிலைமையில உட்காந்துருக்கோம். இல்லை நீங்க பாரத்துக்காரங்கள அது நல்ல முறையில்
கேட்டு கொடுங்க. இல்லைன்ற நாங்கள் பூரா மருந்து கொடுத்து ஒன்றுக்கு தேவைப்படுற சாமி. இந்த ஊரை விட்டு எங்களால் போனால் எங்கேனி பிழைக்க முடியாது. எங்களுக்கு வீட்டு இடம் இல்லை, வாசலும் இல்லை, எந்த தொழிலும் இல்லை. நாங்களே திறந்த பண்ணி எங்கன்னு போய் நாங்கள் உட்காருட்டு இல்லை கொள்றதா இருந்தால் கொண்டுட்டு போயிருங்க. முதல்ல எனத்துக்கு பார்த்துருக்காருங்க இந்த நாய் செய்திய. நாங்கள் பிள்ளையா குட்டியா உங்களுக்கு பிள்ளை இருக்கல, குட்டி இருக்கல, நீங்கள் காட்டுற வேலைக்கு வந்திருக்கிய. நாங்கள் பஞ்சமலைக்கு வந்திருக்கோம். நீங்கள் படித்து நல்ல மலையை உத்தியோகத்துக்கு வந்திருக்கிய. நாங்கள் உத்தியோகமே இல்லை. நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தோம், படிப்பும் இல்லை. அதுகளும் இந்த வத்துக்கு இருக்கோம். தோழப்ப 4 பிள்ளையே வச்சிருக்கேன். 4 பிள்ளை அப்பனும் இல்லாமல் ஆத்தாலும் இல்லாமல். இதெல்லாம் எப்படி நான் எங்கே போய் வளர்க்கட்டேன்? ஏன்னா ஏன் வளர்க்கட்டேன்? நான் எங்கே போகட்டேன்? திமுக சர்க்காரில் எங்களுக்கு பட்டா கரண்டு எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து எங்களை வெளியேற்றணும்ன்றாங்க. எங்களுக்கு வேற வாழ்வாதாரம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இருக்க மக்களை பாதுகாக்க வேணுமுங்க. மேகமலை மக்களுக்காக தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. போராட்டக் குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களில் ஒருவரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டெல்லி பாபு அளித்த தகவல்களை தற்போது காணலாம். மேகமலை, அதே போல் கண்டமனூர் ஜமீன் அந்த உள்பகுதி, இத்தகைய பகுதிகளில் பூர்வீகமாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய, நிலங்களில் உழுது பயிர் செய்து வசித்து வரக்கூடிய அத்தகைய மக்களை, பழங்குடி மக்கள் உட்பட இதர சமூகத்தைச் சேர்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கு முழுமையான ஒரு விசாரணையை மேற்கொள்ளாமல், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்று சொல்லக்கூடிய மத்திய புலனாய்வு குழு ஒன்று ஒரு முழுமையான விவர அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாமல், விவரமே பெறாமல் ஒரு உண்மைக்கு மாறான அறிக்கையை சமர்ப்பித்து இன்றைக்கு ஏறக்குறைய 5000த்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக இத்தகைய ஒரு உத்தரவு, உச்சநீதிமன்றத்தோட உத்தரவு துரதிர்ஷ்டவசமானது. உண்மையிலே இதை கண்டிக்கத்தக்கது. வன உரிமை சட்டம் 2006 இயற்றப்பட்டு இந்திய நாடு முழுவதும் ஏறக்குறைய 18 லட்சத்துக்கு மேற்பட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு, ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை சான்று வழங்கப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தில் கூட ஏறக்குறைய ஒரு 30,000 ஏக்கருக்கு நெருக்கமாக பட்டா வழங்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வருச நாட்டு மலை அந்த பகுதி, மேகமலை, அதே போல் கண்டமனூர், இதில் சொல்லக்கூடிய பகுதியில் ஏறக்குறைய 484 பயனாளிகள். ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக நான் கணக்கெடுத்துனாக்கா ஏறக்குறைய 5000த்துக்கு மேற்பட்ட பயனாளிகள், 5932 குடும்பங்கள் அங்கே வசித்து வருகிறார்கள். இது அரசாங்கம் சொல்லக்கூடிய புள்ளி விவரமே. இவர்களுடைய ஒட்டுமொத்தமான நிலப்பரப்பு ஒரு 5000 ஏக்கர் நிலம் மட்டுமே. இதை மட்டும் வெளியேற்றுவதற்கு ஏன் உச்சநீதிமன்றம் இத்தகைய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? என்ன காரணம்னு சொன்னால், அகஸ்தியர் மலை கேரளா, பத்தனந்திட்டா, அந்த பகுதியிலிருந்து அப்படியே புறப்பட்டு அகஸ்தியர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தகைய வாழ்விடங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டும், வன உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடக்கிறப்போ கேரளாவிலும் அல்லது கன்னியாகுமரி களக்காடு முண்டன்துறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலும் சம்பந்தம் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேகமாக மாஞ்சோலை தோட்டத்தை ஒட்டிருக்கூடிய அந்த பகுதியில் இதை ஒரு தனிநபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்ததனை ஒட்டி சம்பந்தம் இல்லாமல் எங்கள் தேனி மாவட்டத்துடைய வருசநாட்டு மலை, மேகமலை இப்பேற்பட்ட பகுதியில் உள்ளடக்கிய பகுதிக்கும் சேர்த்து துரதிர்ஷ்டவசமாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது. இந்த வருசநாட்டு மலை சம்பந்தப்பட்டதோ, மேகமலை சம்பந்தப்பட்டதோ, இல்லை எங்கள் சின்னமனூர் மலை சம்பந்தப்பட்டதோ எதுவுமே கிடையாது. யாருமே அந்த வழக்கு தொடரப்படலை. அகஸ்தியர் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், இதுதான் வழக்கே. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1000 ஏக்கர் நிலங்கள், அங்கே பூரா காணியர்